என்ன முடிவாத்த? நம்ம டிரைவர் ராஜாவை ரேவதிக்கு மாப்பிள்ளை ஆக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ரேவதி, நான் சொல்றத தயவு செஞ்சு கேட்டுக்கோ. உன் கழுத்துல ராஜா தாலி கட்ட போறாரு. ஏன் விருப்பமோ அதுதான். அக்கா, உனக்கு என்ன பைத்தியமா? யாருக்கு யார் மாப்பிள்ள? ஓ தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் இந்த டிரைவர் பையன் போய் உனக்கு மாப்பிள்ளையா வரணுமா? ஆஃப்டர் ஆல் உன்கிட்ட சம்பளம் வாங்குற வேலைக்காரன். நாம பார்த்த மகேஷ் மட்டும் என்ன கோடீஸ்வரனா? ராஜா கிட்ட திறமை இருக்கு, வீரம் இருக்கு, பிரச்சனைய போல்டா ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் இருக்கு. அந்த மகேஷ் கிட்ட என்ன இருந்துச்சு? நிச்சயதார்த்தத்திலயும் காணாம போனா, இப்ப கல்யாணத்திலயும் ஆளை காணும். முக்கியமான எல்லா இடத்துலயும் மிஸ் ஆகுறவனுக்கு என் பொண்ணை கட்டி வைக்கிறத விட ராஜா மாதிரி ஒரு வீரனுக்கு என் பொண்ணை கட்டி வைக்கிறது தான் நல்லது. அக்கா, என்னக்கா ஆச்சு உனக்கு? என்னென்னமா பேசிட்டு இருக்க? இந்த டிரைவர் மேல நம்பிக்கை வச்சிருந்தது நீயும் ரேவதியும் தான். ஆனா இப்ப ரேவதியே அவனை நம்ப தயாரா இல்ல. இவன் தான் மகேஷ கடத்திருப்பான்னு உறுதியா நம்புறா. இவளை போய் அவனை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா இவ எப்படி ஒத்துப்பா? ஆமா மேடம், மகேஷ பத்தி நீங்க ரொம்ப மோசமா பேசுறீங்க. அவன் வந்துருவான் மேடம். அவன் தான் ரேவதிக்கு பொருத்தமானவன். கொஞ்சம் யோசிங்க மேடம். ஏய், நீ எல்லாம் எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டியா? உன் லட்சணம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். வாயை மூடிக்கிட்டு பேசாம இரு, புரியுதா? அம்மா, நீங்க பேசுறது ரொம்ப தப்புமா. எப்பவுமே நீங்க சொன்ன விஷயத்த நான் தட்டினதில்ல. ஆனா எனக்கு ஒரு சிந்தனை இருக்கு, ஆசை இருக்கு. ரேவதி, அதையெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், இல்லன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா இப்ப சூழ்நிலை எப்படி இருக்குன்னு நீ பார்த்த இல்ல? சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மனசை மாத்திக்கிறதுக்கு என்னால முடியாதுமா. நீங்களா ஒரு முடிவெடுத்து அதை ஏன் மேல திணிக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லைமா. என் கல்யாணம் நிக்கிறதுக்கு காரணம் அந்த டிரைவர் தானே நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீங்க அவரையே கல்யாணம் பண்ணிக்க சொன்னா எப்படி? உங்களுக்கு மகன்ற உரிமை என் மேல இருக்கலாம். அதுக்காக உங்க விருப்பத்தெல்லாம் ஏன் மேல திணிப்பீங்களா? எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்லை, என்ன விட்டுருங்க. அக்கா, இப்ப என்ன? மகேஷ காணோம், அவ்வளவுதானே? இந்த கல்யாணத்தை நிறுத்தி வைக்கலாம். மகேஷ் வந்த பிறகு இன்னொரு நாள் கல்யாணத்தை நடத்திக்கலாம். அதை விட்டுட்டு மாப்பிள்ளைவே மாத்திரா எப்படிக்கா? சந்திரா, நான் இந்த கல்யாணத்தை இன்னைக்கே இந்த முகூர்த்தத்திலேயே நடத்தணும்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. கல்யாணத்துக்கு தேதி குறிச்சு கொடுத்த ஜோசியர் இந்த முகூர்த்தத்துல நடக்கலைனா அப்புறம் எப்பவுமே கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்காக தான் சொல்றேன், என் பொண்ணு கல்யாணம் நடந்தே ஆகணும். அதுவும் இந்த முகூர்த்தத்துல நடந்தே தீரணும்.
அக்கா, அதுக்காக ஒரு டிரைவருக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா? அவன் யாரு என்னங்கிற ஒரு விவரம் கூட நமக்கு முழுசா தெரியாது. நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, அவன் ஸ்டேட்டஸ் என்ன? எந்த வகையில அவன் நம்ம ரேவதிக்கு பொருத்தமா இருப்பான்? சந்திரா, ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், ஸ்டேட்டஸ் விஷயத்தை பத்தி பேசாத. அந்த மகேஷோட ஸ்டேட்டஸ் என்ன, அத மட்டும் எப்படி ஓகேன்னு சொல்ற? இது பாரு, இந்த கல்யாணத்துக்கு ஸ்டேட்டஸ் ஒரு பிரச்சனை இல்ல, புரியுதா? சரிக்கா, ஸ்டேட்டஸ விடு. அவன் எந்த ஊரு, அவன் அம்மா அப்பா யாரு, அவன் பேக்ரவுண்ட் என்ன, எதுவுமே தெரியாம எப்படி பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதிக்கிற? சந்திரா, ரோஹிணி புருஷ மயில இருக்காருல்ல, இவரோட ஃபேமிலிய பத்தி யாராவது எப்பவாவது கேட்டிருக்கீங்களா? அவர் ஃபேமிலி யாருன்னு அவரே மறந்துட்டாரு. ஏன்னா என் பொண்ண கட்டின பிறகு அவர் என் மருமகன், அதுதான் அவரோட அடையாளம். அதே மாதிரிதான் டிரைவர் ராஜா, ஊரு பேரு தெரியாத அனாதையாவே இருக்கட்டும், அவ யாரு என்னன்னு எனக்கு கவலை இல்ல. அவன் நல்லவன், நேர்மையானவன், ஒழுக்கமானவன். என் பொண்ண கட்டிக்கிட்டா அவன் ரேவதியோட புருஷன், என் மருமகன், அவ்வளவுதான். ரேவதி, நீ போய் மணமேடையில உட்காரு. அம்மா உன் நல்லதுக்காக தான் சொல்லுவேன், என்ன நம்பு. போய் மணமேடையில உட்காரு. சாரிமா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, எனக்கு பிடிக்காத கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். ரேவதி, அம்மா, நீங்க நினைச்சதுதான் நடக்கணும்னு நினைக்கிறீங்களே ஒழிய, ஏன் மனசுலயும் ஒரு ஆசை இருக்கு, விருப்பு வெறுப்பு இருக்குன்னு ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? எங்க வாழ்க்கைய நீங்களே வாழணும்னு நினைக்கிறது சரி இல்லம்மா. என் ஃபீலிங்ஸ நீங்க மதிக்கவே இல்லம்மா. இல்ல ரேவதி, உன் ஃபீலிங்ஸ மதிச்சுதான் நான் உனக்கு மகேஷ கட்டி கொடுக்கறேன்னு சொன்னேன். நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஒத்து வராத ஏழையா இருந்தாலும் உனக்கு பிடிச்சிருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். அப்படிப்பட்ட நான் இந்த முடிவை எடுக்கிறேன்னா அதுக்கு காரணம் சூழ்நிலை, அத புரிஞ்சுக்கோ. ராஜா நல்லவன், உனக்கு ஏத்தவன். அம்மா, இந்த டிரைவரை நானும் நல்லவர் தான் நினைச்சேன். ஆனா இப்ப அவரு நடந்துக்கிற விதம்லாம் தப்பா இருக்கு. ஒரு ஆளு தப்பானவனு தெரிஞ்ச பிறகு எப்படிமா அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? தெரிஞ்சு என்ன நரகத்துல விழ சொல்றீங்களா? என்னால முடியாதுமா. நான் காலம் முழுக்க கல்யாணம் ஆகாம இருந்தாலும் இருப்பனே ஒழிய டிரைவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேமா. சாரிமா, என்ன மன்னிச்சிருங்க. இன்னும் ரேவதி இப்படி சொல்லிட்டு போறா? அத்தை சொல்லி இந்த கல்யாணம் நடக்காது போல இருக்க. மாப்பிள்ள, உங்க அத்தையை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, எப்படியும் ரேவதியை சம்மதிக்க வச்சிருவா. அவ நம்பிக்கையோட இருங்க. மேடம். என்ன ராஜா, அவகிட்ட எதுவும் கேட்காம திடீர்னு சொல்லிட்டதுனால அவ அப்செட் ஆயிட்டா. அவகிட்ட பேசினா கன்வின்ஸ் ஆயிடுவா. ரேவதியை நீங்க கன்வின்ஸ் பண்றது இருக்கட்டும் மேடம். நீங்க அவங்க கிட்ட மட்டும் இல்ல, என்கிட்டயும் எதுவும் கேட்காம உங்க இஷ்டத்துக்கு நீங்க சொல்லிட்டீங்களே. ராஜா, என்ன நீ எப்படி பேசுற? நான் நல்லதுக்காக தானே சொல்றேன். மேடம், உங்க விருப்பத்துக்கு ஒன்று சொல்லிட்டு அது எங்க நல்லதுக்கு தான் சொன்னா எப்படி மேடம்? இது நீங்க மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை மேடம். இதுல நீங்க மட்டும் முடிவு எடுத்துட்டா போதுமா? ரேவதி மனசுல என்ன இருக்கு, என் மனசுல என்ன இருக்கு, இதெல்லாம் தானே மேடம் முக்கியம். ஏன் மேடம் இது எதுவுமே யோசிக்காம இப்படி சொல்லிட்டீங்க? இல்ல ராஜா, நான் என்ன நினைச்சேனா, மேடம், எனக்கும் ரேவதிக்கும் நீங்க கல்யாணம் சொன்னதே எனக்கு இன்னும் அதிர்ச்சியா தான் மேடம் இருக்கு.
ரேவதிக்கும் இது அதிர்ச்சியாக தானே இருக்கும். ரேவதிக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை தயவு செஞ்சு செய்யாதீங்க மேடம். கல்யாணம்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம். பொண்ணு மாப்பிள்ளை 2 பேருக்கும் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா தான் அந்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். பிடிக்காத 2 பேரை சேர்த்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வாழ்க்கை நரகமாக தான் மேடம் இருக்கும். அதுதானே மேடம் ரேவதியும் சொல்றா. என்ன ராஜா நீயும் இப்படி பேசுற? மகேஷ் இல்லைங்கிற சூழ்நிலையில தானே நானே இந்த முடிவெடுத்தேன். மகேஷை காணும். ஆனா இந்த முகூர்த்தத்துல ரேவதி கல்யாணம் நடந்தே ஆகணும்னு ஜோசியர் சொல்லிருக்காரு. இந்த இக்கட்டான சூழல்ல தானே நான் உன் பேரையே சொன்னேன். அதையே நீ மறந்துட்டு பேசிட்டு இருக்க. மேடம் மகேஷ் இல்லைன்னா என்ன மேடம், ரேவதிக்கு வேற ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல. அதுக்காக அவசரப்பட்டு என்ன மாப்பிள்ளையாக்குறது சரியில்லை மேடம். மாமா இந்த கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்லை மாமா. ஏன் மாப்பிள்ள அப்படி சொல்றீங்க? பின்ன ஒருத்தருக்கு பிடிக்கலனா சமாதானம் பண்ணி கல்யாணத்தை செஞ்சு வச்சிடலாம். இவங்க 2 பேருமே கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்றப்ப எப்படி மாமா கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? எல்லாம் நடக்கும் மாப்பிள்ள, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆமா நீங்களும் இதே தான் சொல்றீங்க. என்னதான் நடக்க போகுதுன்னு ஒன்றும் புரியல. இல்ல ராஜா, ரேவதி உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டவதான். இப்ப ஏன் உன் மேல இப்படி வெறுப்பா இருக்கான்னு தெரியல. உன்னை பத்தி யாராவது தப்பா சொல்லிருக்காங்களான்னு தெரியல. அதனாலதான் உன் மேல பழிய போட்டு பேசுறான். மேடம் இதுல ரேவதியோட விருப்பம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மேடம். எனக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற எண்ணமே இல்லை. உங்க குடும்பத்துக்கு என்னைக்கும் விசுவாசமா இருக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். ராஜா, நான் உன்னை வேலைக்காரனா நினைக்கல, என் குடும்பத்துல ஒருத்தனாதான் நினைக்கிறேன். மேடம் அது நீங்க என் மேல காட்டுற அன்பு, அது கண்டிப்பா நான் கடமைப்பட்டிருக்கேன். அன்னைக்கு நிச்சயத்தப்பவும் நீங்க என்ன ரொம்ப கம்பல் பண்ணதால தான் நான் மோதிரத்தை போடவே ஒத்துக்கிட்டேன். ஆனா கடைசி நேரத்தில் அது நடக்காம தானே போச்சு. இப்பவும் அதே தப்ப செய்யாதீங்க மேடம். மேடம் நீங்க வேற என்ன வேணா சொல்லுங்க, நான் செய்யறேன். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் என்னால செய்ய முடியாது மேடம். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. சிலம்பம் என்னடா இது? சாமுண்டீஸ்வரி இவன் மனச மாத்துவான்னு பார்த்தா இவன் பேசி பேசி அவன் மனச மாத்திருவான் போல இருக்கே. முருகா இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா எப்படிப்பா? என் பேரனும் பேத்திக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைப்பா. நீங்க உங்க பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? என்ன ஈஸ்வரி, என்ன கேள்வி இது? எந்த தகப்பனாவது தான் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்க கூடாதுன்னு நினைப்பானா? ரேவதியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீங்க போய் டிரைவர் கிட்ட பேசி அவனை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைங்க. என்னால அவன்கிட்ட ஒரு கட்டத்துக்கு மேல பேச முடியல. நீங்க அவன்கிட்ட பேசி நிலைமையை எடுத்து சொல்லி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைங்க. அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் நம்ம ரேவதி வாழ்க்கை நல்லா இருக்கும். அது அவளுக்கு புரிய மாட்டேங்குது. பின்னாடி அவ புரிஞ்சுப்பா. ராஜாவை நீங்க தான் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். அப்படியா? நான் போய் ராஜா கிட்ட பேசி அவனை சம்மதிக்க வைக்கிறேன். மாப்ள, அத்தை ராஜா நல்லவன்னு நான் சொல்லி உங்களுக்கு புரிய தேவையில்லை. அவனுக்காக நீங்க என்கிட்ட வாதாடி கூட இருக்கீங்க. போங்க, நீங்களும் ராஜாவை இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைங்க. சரிங்க அத்தை, கண்டிப்பா நம்ம ரேவதிக்காக நான் இதை செய்யறேன். மாமா வாங்க. அந்த டிரைவர் எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் செஞ்சிருக்கான்னு தோணுது. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம எல்லார்கிட்டயும் நல்லவ மாதிரி வேஷம் போட்டிருக்கான். சித்தி அவனை பத்தி ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு தான் இருக்காங்க. நாம தான் அவங்கள பெருசா நம்பல. நம்ம அம்மாவும் அவனை ரொம்ப நம்பிட்டாங்க. இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா சித்தியோட சந்தேகம் உண்மைதான்னு தோணுது. அவனை விட நம்ம அம்மா இப்படி பண்றாங்களே, அவனுக்காக என்கிட்ட இவ்வளவு தூரம் ஆர்கியூ பண்ணிட்டு என் மனசை பத்தி யோசிக்காம பேசுறாங்களே, அதான் எனக்கு வேதனையா இருக்கு. கவலைப்படாதக்கா,
உனக்காக நாங்க எல்லாரும் அம்மா கிட்ட பேசுறோம். அவனுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தா கூட இருந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு மாப்பிள்ளையவே கடத்திட்டு நம்ம கிட்ட கேம் ஆடுவான். இதுல என்ன கொடுமைனா, ஆம்பளைங்கனாலே வெறுக்கிற நம்ம அம்மா அவனுக்கு போய் சப்போர்ட் பண்றாங்க. அதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. நீங்க சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா போலீஸ் அவரை விசாரிச்சுட்டு அவர் மேல எந்த தப்பும் இல்ல, கடத்தலுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே. நீங்க சொல்ற மாதிரி அவர் ஒரு தப்பான ஆளா இருந்திருந்தா போலீஸ்க்கு ஒரு ஹிண்டாவது கிடைச்சிருக்குமா இல்லையா? அதெல்லாம் கூட ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்டா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல ஸ்வாதி. போலீஸ்க்கு ஏதாவது லஞ்சம் கொடுத்து சரி பண்ணிருப்பான். அதான் அவனுக்கு ஃபேவரா பேசிட்டு போறாங்க. இப்படிலாம் வாழ்க்கையில வேஷம் போடுற அயோக்கிய பையனை கட்டிக்கிட்டா ரேவதி எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? இந்த கல்யாணம் நடக்க கூடாது. அம்மாக்கு புரிய வைக்கணும். ரேவதி என்ன சொல்றா? இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளா? அம்மா, இவ ஏன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும்? இவளுக்கே பிடிக்காத கல்யாணத்துக்கு நீங்க ஃபோர்ஸ் பண்றது சரியில்லைம்மா. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. ஆமாமா, இப்போ கல்யாணத்துக்கு ஒன்றும் அவசரம் இல்ல. மகேஷ் எப்படியும் திரும்ப வந்துருவாரு. அவர் வந்த பிறகு கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஆமாமா, ப்ளீஸ்மா, வேண்டாமா. இவளுக்கு பிடிக்காத கல்யாணத்தை செய்ய வேண்டாம். மனமேடை வரைக்கும் மகேஷை கொண்டு வந்துட்டு இப்ப இந்த டிரைவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்றது என்னம்மா நியாயம்? ரேவதிய பாருங்கம்மா, அவ எவ்வளவு வருத்தப்படுறான்னு பாருங்க. என்னடி பேசுறீங்க? அவ மகேஷ கட்டிக்கணும்னு சொன்ன உடனே அந்தஸ்து வசதி எதுவுமே பார்க்காம சரின்னு சொல்லி இந்த எல்லா ஏற்பாடையும் செஞ்சது நான். ஆனா அந்த பையன் கிட்ட பிரச்சனை இருக்கு. அது எந்த பிரச்சனையா வேணாலும் இருக்கலாம். சொல்லாம கொள்ளாம ஓடிட்டான். இப்ப விட்டா இவ வாழ்க்கையில கல்யாணம் நடக்காதுன்னு ஜோசியர் வேற சொல்றாரு. சூழ்நிலை மாறும் போது அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல முடிவை எடுக்கணும். அப்படி நான் எடுத்திருக்கிற முடிவு இது. அதுக்கு இல்ல. நீங்கெல்லாம் பேசுறத பார்த்தா நான் என்னமோ அவளுக்கு கெடுதல் செய்யற மாதிரியும் நீங்க நல்லது செய்யற மாதிரியும் எல்லாம் இருக்கு. இவ ஏன் பொண்ணு, இவளுக்கு நான் கெடுதல் செய்வேனா? அதையே நீங்கெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அந்த மகேஷ் திரும்ப வர மாட்டான். இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாதவன் எங்கேயோ ஓடி போயிட்டான். இப்போ அவனுக்காக காத்துட்டு இருக்கிறதெல்லாம் வேஸ்ட். இல்லம்மா, அதுக்கு காரணமும் அந்த டிரைவர் தான். அவன் தான் மகேஷ் எங்கேயோ கடத்தி வச்சிருக்கான். அவன் கஸ்டடியில இருக்க மகேஷ் எப்படிமா வெளியில வருவாரு? ஏய், அவன் ஒன்னும் கடத்தல. போலீஸும் அவனை கூட்டிட்டு போய் முழுசா விசாரிச்சுட்டாங்க. போன்ல என்கிட்டயே சொன்னாங்க. ராஜா மேல எந்த தப்பும் இல்லைன்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? தேவையில்லாத பழிய திரும்ப திரும்ப ராஜா மேல போடாதீங்க. அம்மா, போலீஸ பத்தி எங்களுக்கு தெரியாதா? காசை வாங்கிட்டு உண்மைய பொய்ன்னு சொல்றதும் பொய்ய உண்மைன்னு சொல்றதும். ஏய், போலீஸ கூப்பிட்டது நான், விசாரிக்க சொன்னது நான். ஏன் செல்வாக்க பத்தி உங்களுக்கு தெரியாதா? என்ன மீறி, ஏன் வார்த்தையை மீறி போலீஸ்க்கு லஞ்சம் கொடுத்து அவனால சரி பண்ண முடியுமா? கொஞ்சம் கூட யோசிக்காம ஏதேதோ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. சரி, உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. ரேவதி கிட்ட நானே பேசிக்கிறேன். நீங்க கிளம்புங்க. நாங்க என்ன சொல்ல வரோம்? கிளம்புங்கன்னு சொல்லிட்டேன்ல, போங்க இங்க. அவளுக்கு புத்திமதி சொல்லுவீங்கன்னு பார்த்தா வந்து இங்க கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? வெள்ள போங்கடி, போங்கன்னு சொல்றேன்ல. ரேவதி, நான் சொல்றத கேளுமா. இப்ப எதுக்கு நீ கல்யாணம் வேண்டான்னு அடம் பிடிக்கிற? அம்மா உனக்கு நல்லதுதான் செய்வேன்னு உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் இந்த முடிவை எடுக்க எவ்வளவு தூரம் யோசிச்சிருப்பேன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியல. ஒரு சின்ன தொழில் ஆரம்பிக்கணும்னா கூட நான் 1000 தடவை யோசிப்பேன். அதுல இருக்கிற சாதகம் பாதகம், கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சுதான் நான் முடிவே எடுப்பேன். இது என் பொண்ணோட கல்யாணம். இதுல நான் எவ்வளவு யோசிச்சிருப்பேன். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தான் எனக்கு தெரியல. இது பாரு, நம்ம டிரைவர் ராஜாவா கல்யாணம் பண்ணிக்கோ. உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்.
இல்லம்மா, என்னால முடியாது. கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் மகேஷ் தான் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு இப்ப அவரு மாப்பிள்ளை இல்ல டிரைவர் தான் மாப்பிள்ளைன்னு சொன்னா அதை எப்படிம்மா என் மனசு ஏத்துக்கும்? அதோட அந்த ராஜா நல்லவன் இல்லைன்னு எனக்கு இப்போதான் தெரிய வந்துச்சு. தன்னோட நியாயத்தை சாதிக்கிறதுக்கு அடுத்தவங்க மேல அபாண்டமா பழி போடுற கேரக்டர் அவன். அவனோட கல்யாண வாழ்க்கை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுமா. இல்ல ரேவதி, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நான் ரொம்ப தீவிரமா யோசிச்சுதான் இந்த முடிவையே எடுத்திருக்கேன். இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலைக்கு நான் எடுத்திருக்கிற இந்த முடிவு இன்னைக்கு வேணா உனக்கு தப்பா தோணலாம். பின்னாடி அம்மா சரியான முடிவு தான் எடுத்தாங்கன்னு நீயே சந்தோஷப்படுவ பாரு. இப்ப நீ அம்மா சொல்றத கேளு. போய் மணமேடையில உட்காரு. ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கோ. உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்.